எனக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வினா, தலைவருக்கு தெரியல, ஓகே ஏத்துக்க முடியுது. ஆனா 15 பேரும் வந்து திராவிட இயக்கத்தின் முன்னேத்திகள்னு சொல்றீங்க. ஏற்கனவே திராவிட வெற்றி கழகம்னு 2 கட்சி இருக்குதுன்னு நியூஸ் வந்திருக்கு. அதுல ஒண்ணு வந்து நெல்லையில ஒருத்தர் வந்து உங்க மேல வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்ப போறாருன்னு சொல்லிட்டாரு. பதிவு பெற்ற ஒரு கட்சின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ்ல வந்த மிஸ் அபிராமி அப்படின்றவங்க ஒருத்தவங்களும் அதே திராவிட வெற்றி கழகம்ன்ற பேரை எடுத்து வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு போஸ்ட் வந்து அது ட்ரெண்டான ட்ரோலான விஷயத்தையும் எல்லாமே நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இவ்வளவு பரபரப்புல இந்த வெற்றி கழகத்துல அந்த பேர் அந்த வெற்றியை எடுத்துக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து அவர் சரவணன் நெல்லையில வச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிக் பாஸ் அபிராமி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யாரையோ மறக்க வைக்கிறதுக்காக யாரையோ மறைக்க முடியுமான்ற ஒரு தேவையில இது நீங்க வெறுமனே நீங்க வச்சிருந்தா அந்த இடத்துல எந்த கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணல கூட எனக்கு இவ்வளவு சந்தேகம் வராது. எனக்கு அடிப்படையில் வர கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல மல்லை சத்யா அண்ணன் சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாமே திமுகவின் நட்பு சகோதர கட்சிகள், கூட்டணி கட்சிகள். தப்பித்தவரை கூட நீங்க அஇஅதிமுகவையோ தேமுதிகவையோ அதுல சொல்லிடல. ஏன்னா அவங்களும் திராவிட கட்சிகள் தான். நீங்க சொன்னது திமுக, திக, பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், விசிக, மக்கள் நீதி மையத்துல இருந்து எல்லாரும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சிகள். அப்ப இந்த எல்லா கூட்டணி கட்சியும் எங்களுக்கு அரவணைச்சு எங்களையும் கொஞ்சம் ஆதரிச்சிங்கன்னா, கொஞ்சம் எல்லாரும் ஒரு சீட்டு குறைச்சு எங்களுக்கு ஒரு 4 சீட்டு கொடுங்க, நாங்க கூட்டணிக்குள்ளதான் வரோம், அந்த வார்த்தையை ரீட்ரேட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, திமுக இருந்து பிரிஞ்ச மதிமுக உள்ள இருக்கலாம், கம்யூனிஸ்ட்ல இருந்து பிரிஞ்ச மார்க்சிஸ்ட் உள்ள இருக்கலாம், அப்போ மதிமுக இருந்து பிரிஞ்சு வந்த வெற்றி கழகம் உள்ள வரக்கூடாதான்ற ஒரு கேள்வியை மல்லை சத்யான் உருவாக்குறாரு. அப்ப எனக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, திமுக கூட்டணிக்குள்ள நாங்க வரணும், திமுக எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், ஒருவேளை மதிமுக முரண்டு பிடிச்சா அவங்களை வெளில அமைச்சிட்டு உங்களோட திராவிட வெற்றி கழகத்தை உள்ள வச்சுக்கணும். அப்ப திமுக சொல்றதை நாங்க செய்வோம். திமுக இன்னைக்கு ஒரே எதிரியா இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த இடத்துல எப்படியா தமிழக வெற்றி கழகத்தின் பேரை குறைச்சிட முடியுமான்னு ஒன்று ட்ரை பண்ணி இன்னும் நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பன்மடங்கு வளர்க்க போறீங்களோன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்க வச்ச 2 கேள்விக்கு பதில் சொல்லிடுறது என்னோட கடமை நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம்ன்றது வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்களாக பார்க்கக்கூடிய தமிழ் நிலத்திற்கான ஒரு அரசியல் கட்சி. அது தமிழ்ன்ற மொழியை தாண்டி தமிழ் மொழி பேசப்படக்கூடிய அனைத்து இடங்களையும் குறிப்பதுதான் தமிழகம். தமிழ்நாடுன்றது இந்த நிலப்பரப்பு. நீங்க வடக்க ஆந்திரா, மேற்க கேரளான்னு சொல்லி முடிக்கலாம். தமிழகம்ன்றது தமிழர்கள் வாழும் பகுதி. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுதோ அந்த 163 நாடுல இருக்கிற இடத்தையும் சேர்த்து குறிக்கிற இடம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழிடம் உட்பட. அப்போ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு குறிக்கிற தமிழகம் தான் வந்து நாங்க வெற்றிருக்கோம். அந்த எல்லா இடத்துலையும் தமிழர்களின் வெற்றியை பறைசாற்றுவதும் எதிர்நோக்குவதும் அதற்காக உழைப்பதும் தான் தமிழக வெற்றி கழகம். ஆனால் நீங்க வந்து தமிழகத்துக்குள்ள எங்களை சுருக்கிடாதீங்க. நாங்க அகண்டு விரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு கத்தார் ஒரு மாவட்டம், சிங்கப்பூர் ஒரு மாவட்டம், ஸ்ரீலங்கா ஒரு மாவட்டம். அதனால அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து திமுகவின் கவன ஈர்ப்புக்காகவும் அவர்களின் ஆதரவு பெறுவதற்காகவும் மட்டுமே தாவேக்காவை எதிர்ப்பதாக எனக்கு தோன்றுது. அதுதான் என்னுடைய வருத்தமா இருக்குன்னு கேட்க.